இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா கிட்ட நடந்த எதையுமே நான் சொல்ல போறதில்ல. என்னம்மா சொல்ற? அப்பாவுக்கு நாம சொல்லி ஞாபகம் வரதை விட அவருக்கா நம்மள பத்தின ஞாபகம் வந்தாதான் நல்லா இருக்கும். அப்பா என் மேல இருக்கிற கோவத்துல தான் நம்மள விட்டு போனாரு. எல்லா நினைப்பையும் அழிச்சிட்டு நாம வேணான்னு நம்மள விட்டு அவர் போயிட்டாரு. என்னால அவரோட அம்மாவை இழந்துட்டு தனியா நிக்கிறாரு. அவருக்கு நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்திருக்கேன். அதனால மறுபடியும் அப்பாவுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. ஆதி என்ன மீட் பண்ணாம இருந்திருந்தா அவர் வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும். நமக்காக உன் அப்பா பண்ண மாதிரி வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. மறுபடியும் பழசெல்லாம் சொல்லி அவரை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. இந்த நிமிஷம் உன் அப்பாவை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தப்பா இருக்கு. அதனால அவரை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அப்பாவை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம் அவரை தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து போயிடணும். அம்மா, அம்மா, நீ சொல்றத என்னால புரிஞ்சுக்க முடியுதும்மா. நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கிறத விட அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே போதும். தமிழ் நல்லதாவே நடக்கும். சாரிம்மா, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். தமிழ், நான் சொல்றத புரிஞ்சுக்கிற வயசு உனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. உன்கிட்ட இத சொல்லலாமான்னு கூட எனக்கு தெரியல. இந்த நிமிஷம் உன் அப்பாவை கெட்டவங்க கிட்ட இருந்து நம்ம காப்பாத்தணும். அதுக்கப்புறம் நம்ம வழியிலேயே போயிடலாம். உனக்கு நான் அப்ப சொன்னதுதான். இப்ப நான் நடந்துக்கிறத பார்த்துட்டு நீ அப்பா கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசையை வளர்த்துக்காத. புரியுதா தமிழ்? எனக்கு எல்லாம் தெரியுமா. நீ சொல்றதும் எனக்கு புரியும். அப்போ அப்பா இல்லையாம்மா? தமிழ், அம்மா, அப்பா நம்மள விட்டு போறப்ப அவர் திரும்பி வரவே மாட்டாருன்னு தான் நினைச்சோம். ஆனா கடவுள் அவரை மறுபடியும் நம்ம கிட்ட வேற மாதிரி கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்காரு. அதுவே போதும்டா. அவர்தான் உங்க அப்பா. அத யாராலையும் மாத்த முடியாது. சரி, பசிக்குதுடா, போய் சாப்பிடலாமா?